Get ready and learn easy. Welcome to Max channel. Don't forget to like and subscribe. Second chapter, numbers and sequence, exercise 2.5. Ninth question என்ன கேட்டிருக்காங்கன்னா, given that numbers x 10 y 24 z இதெல்லாமே வந்து ஒரு ஏபியில் இருக்குது, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ இது ஏபியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ் 10 ஒய் 24 z இதெல்லாமே ஏபியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவல் டுவில் வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம்னா எக்ஸஸ்லாம் ஒரு சைடு ஒய்யெல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்து 3 ஈக்குவேஷன்ஸாக நம்ம ஃபார்ம் பண்ணி ஈக்குவேட் பண்ணால் தான் இது வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ஃபைண்ட் பண்ண வேண்டியது வந்து 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஏபியில் வந்து நமக்கு காமன் டிஃப்ரென்ஸை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, T2 minus T1 is equal to T3 minus T2 அதுவும் அண்ட் T4 minus T3 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ வந்து A1 A2 A3 A4 A5 A6ன்னு இந்த வந்து ஏபி வந்து போயிட்டே இருக்குது. இதெல்லாம் இது ஒரு நம்பர்ஸ் இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் போயிட்டுருக்குன்னா இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸும் இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸும் இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ். அப்போது செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு, தேர்ட் மைனஸ் செகண்டு, 4 மைனஸ் தேர்டு, 5th மைனஸ் 4th அண்ட் 6th மைனஸ் 5th இது எல்லாத்துக்கான காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அதுதான் கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஏபிக்கு காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணி அது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம இதோடைய வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணணும். நவ் ஃபார் அண்ட் ஏபி, ஒரு ஏபிக்கு நமக்கு என்ன தெரியும்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்னா இந்த 10 மைனஸ் எக்ஸ் இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்குவோம். அண்ட் இதுதான் தேர்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் என்ன? ஒய் மைனஸ் 10, தட் இஸ் வாட் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இது T1, இது T2ன்னு எடுத்தாச்சு, இது T3, நெக்ஸ்ட் T4 இருக்குது, T5 இருக்குது. தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் போட்டாச்சு. அடுத்தது ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம். ஓகேங்களா? ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம் அப்படின்னா ஃபோர்த் டேர்ம் வந்து 24 மைனஸ் தேர்ட் டேர்ம் வந்து ஒய். இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டேர்ம் மைனஸ் ஃபோர்த் டேர்ம். ஸோ ஃபிஃப்த் டேர்ம் மைனஸ் ஃபோர்த் டேர்ம் அப்படின்னும் போது z மைனஸ் 24 இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுப்போம். ஸோ காமனாக ஃபார் அண்ட் ஏபி இந்த T2 மைனஸ் T1 T3 மைனஸ் T2 T4 மைனஸ் T3 T5 மைனஸ் T4 இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ரைட்? அதுதான் கண்டிஷன். ஃபார் அண்ட் ஏபி these are all equal. ரைட்? இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம எதை வேணாலும் எதுக்கு வேணாலும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் 2க்கும் 3யும் கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒய் தான் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி ஒய் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா? நவ் ஈக்குவேட்டிங் ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3. அப்படி இருக்கும்போது ஈக்குவேஷன் 2 என்ன? ஒய் மைனஸ் 10 தட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 3 என்ன? 24 மைனஸ் ஒய். ஒய் எல்லாம் ஒரு கரஸ்பாண்டிங் சைடு கொண்டு வாங்க. ஸோ ஹியர் ஒய் இந்த ஒய் இந்த சைடு வந்துச்சுன்னா ஒய் ப்ளஸ் ஒய் வில் பிகம் 2y தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 24 திஸ் 10 இந்த சைடு வந்ததுன்னா ப்ளஸ் 10 ஆகிடும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 34 டிவைடட் பை 2. 34 டிவைடட் பை 2னா 17. ஸோ நவ் நமக்கு ஒய்யோடைய வேல்யூ 17னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸும் ஒய்யும் இருக்கும். அப்போ ஒய்யோடைய வேல்யூ இதில் போட்டு எக்ஸை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? நான் வந்து ஈக்குவேஷன் 1 and 2யும் இப்போ ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ ஈக்குவேட்டிங் சிமிலர்லி ஈக்குவேஷன் 1 and 2 1 and 2 நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது 1 என்ன? 10 மைனஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் ஒய் மைனஸ் 10. நவ் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க, ஒய் எல்லாம் ஒரு சைடு. இங்கே ஒய் இருக்குது ப்ளஸ் இந்த எக்ஸ் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இந்த 10 ப்ளஸ் இந்த 10 வரும் இந்த சைடு வரும்போது 10 + 10 20 ஆகிடும். நமக்கு ஆல்ரெடி ஒய்யோட வேல்யூ 17 தெரியும். ஸோ 20 இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக 17 ப்ளஸ் எக்ஸ். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தான் தேவை. இந்த 17 அந்த சைடு கொண்டு போது 20 மைனஸ் 17 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். 20ல் 17 போச்சுன்னா எக்ஸ் வந்து 3. நம்ம நெக்ஸ்ட் ஒன் தேர்டையும் ஃபோர்த்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ ஈக்குவேஷன் 3 and 4. 3 and 4 நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது தேர்ட் ஈக்குவேஷன் 24 மைனஸ் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் 24. நமக்கு ஆல்ரெடி ஒய்யோட வேல்யூ என்னன்னு தெரியும்? 17 தெரியும். 24 மைனஸ் இந்த இடத்துல 17 தட் இஸ் ஈக்குவல் டு z இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் 24னு வரும். நான் 24ல் 17 போச்சுன்னா 24ல் 17 போச்சுன்னா என்னன்னு பாருங்கள். இந்த 24 அந்த சைடு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சால்வ் பண்ணும்போது நமக்கு z-ஓட வேல்யூ 31 கிடைக்கும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் z-ஓடைய வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஹியர் இந்த 24 minus 17 அப்படின்னும் போது
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 27 இங்கே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.